வெல்கம் டு ஹேப்பி விலாக்ஸ். வீடியோ பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஐடி கேம்பஸில் தான் இருக்கும். நம்மக்கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்னென்னா நம்ம விஜய் டிவிகே விஜய் பார்த்திங்கன்னா மீண்டும் நம்ம கரூருக்கு வராரு. வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன மக்கள்லாம் பார்க்க போகிறாரு. இதுக்கு நம்ம விஜய் அண்ணா வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, நான் வரும்போது என்னென்ன வேணும், எதெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் வரக்கூடாது, யாரெல்லாம் வரணும், அதை சொல்லி ஒரு வீடியோ நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. நான் அந்த வீடியோ நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம விஜய் அண்ணா மீண்டும் நம்ம ஊருக்கு வராரு. அதனால் நம்ம டிவிகே அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் அண்ணாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வாங்க. சரி வாங்க, நான் வீடியோ காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. கரூர் மக்களை சந்திக்கிறேன், ஆனால் சில கண்டிஷன்ஸ் என தவிக தலைவர் விஜய் சாத்தியமற்ற சில கட்டுப்பாடுகளை விதித்து காவல்துறையினரை தலை சுற்ற வைத்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் கரூர் செல்ல திட்டமிட்டுள்ளாராம் தவிக தலைவர் விஜய். அதனால் தனது பயணத்திற்கு பாதுகாப்பு கேட்டு இன்று தமிழக டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளதாக பிரத்யேக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னவென்றால், அதில் விஜய் கோரியுள்ள சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் பிரதமருக்கே இந்தியாவில் வழங்கப்படுவதில்லை என்பதுதான். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி செல்லும் விஜய்க்கு திருச்சி விமான நிலையத்தில் விமானத்திலிருந்து தனது வாகனத்திற்கு போக தனி வழி வேண்டுமாம். மேலும் விமான நிலையத்திற்குள் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு தடை விதிக்க வேண்டுமாம். கூட்டம் ஆறவே கூடாதாம். திருச்சியில் இருந்து கரூர் வரை கிரீன் காரிடர் ஏற்பாடு செய்ய வேண்டுமாம். எந்த இடத்திலும் நின்று போகாதவாறு சிக்னல் இல்லாமல் பாயிண்ட் டு பாயிண்ட் நேரடியாக செல்ல வேண்டும். வாகனத்தை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கு தடையும் விதிக்க வேண்டும் என கூறியுள்ளார் விஜய். அது மட்டுமல்லாமல் கரூரில் நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு தொண்டர்களை நுழையவிடக்கூடாது. நிகழ்ச்சியில் எந்த ஊடகத்துக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதுதான் ஹைலைட். இந்நிலையில் விஜயின் கோரிக்கைகளுக்கு காவல்துறை என்ன மாதிரியான பதிலை அளிக்க உள்ளது என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம விஜய் அண்ணா வந்து இவ்வளோ கோரிக்கை கேட்டிருக்காரு. இது நம்மளோட கவர்மெண்ட் வந்து நடத்தி கொடுக்குமா நடத்தி கொடுக்கலாதான்னு தெரியல. இது நடத்தி கொடுக்கணுன்னா நம்மளோட சப்போர்ட் எல்லாம் வேணும். நம்ம கரூர் மக்களோட சப்போர்ட் வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எவ்வளோ உங்களை ஷேர் பண்ணுங்களோ அவ்வளோக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர் வந்து சொன்ன மாதிரியே யார் யார் வரணும், யார் யார் வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் சொல்கிறத கேட்காம வந்து தான் இத்தனை பேர் நம்ம வந்து மிஸ் பண்ணோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் வரணும், யாராவது வரக்கூடாதுன்னு சொன்னதை நான் சொல்கிறேன். நம்ம கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, சின்ன குழந்தைங்க வரக்கூடாது, மற்றும் அவர் வயசானவங்க முதியோர்கள் வரையெல்லாம் வரக்கூடாது. அவர் வந்து டிவியில் லைவ் காமிக்கிறாங்க. லைவில் பாருங்கள். நேரில் தான் பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, இன்னொரு நாள் நேரில் பார்க்கலாம். அவர் வீட்டுக்கு வந்து ஆபத்தானவங்க கிட்ட யாரெல்லாம் படி பண்ணுவாங்க அவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். மீண்டும் நாளை வீடியோ சந்திப்போம். அதுவே உங்களது விடைபெறுகிறது உங்கள் யூடியூப் பிரவீன். இதே மாதிரி நமக்கு நியூஸ் சேனல் நம்மக்கிட்ட இருக்குது. இதே மாதிரி நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கமெண்ட்ல கிளிக் கொடுத்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.